லேவியராகமம் 24வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 4 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மெனோரா 7 பொன் குத்து விளக்கு பற்றி அதுல ஏதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பின் கூடாரம் வந்து இருந்துச்சு. அது 3 பகுதியா இருந்துச்சு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நடுவுல இருக்கிற பேர் தான் பிரகாரம். அந்த பிரகாரத்துக்குள்ள தான் ஆண்டவர் சொல்றாரு 7 பொன் குத்த விளக்கு செய். அது எப்படி செய்யணும், எந்த மெஷர்மெண்ட்ல செய்யணும் அதெல்லாம் சொல்லிடுவாரு. பட் அந்த விளக்கு எப்படி பத்த வைக்கணும்னு ஆண்டவர் சொல்லி தராரு. நடுவுல இருக்கிற விளக்கு அதுல பத்தி வச்சுதான் அதுல எரிகிற அந்த நெருப்பை எடுத்துதான் இந்த 3 விளக்கும் இந்த சைடுல இருக்கிற 3 விளக்கும் அதை பத்தி வைப்பாங்க. அப்படிதான் ஆண்டவர் மோசைக்கு சொல்லியிருந்தார். இப்ப புதிய ஏற்பாடுல நீயே நானும் தேவாலயம், பரிசுத்த ஆவியானவருடைய தேவாலயம். இப்ப தேவாலயம் ஒண்ணு இருந்தா விளக்கு இருந்துதான் ஆகும். இப்ப நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா விளக்கு இருக்குது. எங்க இருக்குதுன்னா நம்ம முகத்திலேயே அந்த விளக்கு இருக்குது. காது 2, கண்ணு 2, நாஸ்டில் 2, ஆனா வாய் மட்டும் 1. பழைய ஏற்பாடுல தேவாலயத்துக்குள்ள விளக்கு எப்படி எரிய வைக்க சொல்றாருன்னா, நடுவில் இருக்கிற விளக்கு எடுத்து அதை கொளுத்திட்டு அதுல லைட்டா அப்படி கைட்டிட்டு அந்த விளக்குல எரிகிற அந்த நெருப்பு எடுத்து இந்த மூணும் நீங்க பத்து வைங்க. அப்பதான் அந்த இடம் பிரகாசிக்கும். உங்க வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற விளக்கு நீங்க பத்து வைக்கிறீங்க. எப்படின்னா நடுவில் இருக்கிற விளக்கு அது வந்து ஷமாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க உங்களோட வாய். அதனாலதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெந்தெகோஸ்து நாளில பரிசுத்த ஆவியான பலத்தை காற்றோடி இறங்கினார். வசனம் தெளிவாய் சொல்லுது, எல்லாருமே புதிய பாஷைகளை அந்நிய பாஷையில பேச தொடங்கினாங்க. இப்போ ஆவியான என்ன செய்யறாருன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த விளக்கு பத்தி வைக்க பாக்குறாரு. அது யார் செய்யணும்னா நாம் தான் அதை செய்யணும். எப்படி நாம் அந்நிய பாஷை பேச 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 இந்த விளக்கு நடுவுல எரியுது இல்லையா, அந்த விளக்குல இருந்து அதுல இருக்கிற அந்த தீபம் அது எங்க போறோம், இந்த நாஸ்ட்ரைல் போகுது, இந்த கண்ணுகிட்ட போகுது, அடுத்து இந்த காது கிட்ட போகுது, அதே போல இந்த சைட்லயும் போகுது. அப்போ இந்த 7 விளக்கு எரிஞ்சுன்னா தேவனுடைய பிரசனம் அங்க இருக்கும். அதனாலதான் பழைய ஏற்பாடுல விளக்கு எரிஞ்சா அந்த ஆலயத்துக்குள்ள பிரசனம் இருக்கும். புதிய ஏற்பாடுல நீங்க தான் தேவாலயம், பரிசுத்த ஆவியானவருடைய தேவாலயம். உங்களுக்குள்ள தேவ பிரசனம் வரணும்னா உங்களுடைய நடுவில் இருக்கிற விளக்கு பத்த வச்சீங்கன்னா இந்த சைடு மூணும் இந்த சைடு மூணும் அது எரிய ஆரம்பிச்சிடும். அதை பத்த வைக்கதாங்க ஆவியானவர் நமக்குள்ள அந்த அந்நிய பாஷைகளை கொடுத்தார். நாம் அந்நிய பாஷை பேச 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 நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெளிச்சமா மாறிடும். எந்த இருளும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. அது ஷமஷ் அப்படின்னு சொல்லப்படுது. அது இயேசு. ஏன்னா அது வெளிச்சம் சொல்லப்படுது. வெளிச்சம் நமக்கு யாருன்னா இயேசு மட்டும்தான். இந்த விளக்கு எரிஞ்சிச்சுன்னா இந்த மூணு எரிஞ்சிடும். அப்ப பிசாசு என்ன பிளான் போட்டாலும் காதால நீ கேட்க ஆரம்பிச்சிருவேன். உன்னை சுத்தி எந்தெந்த ஆவிகளெல்லாம் செயல்படுது அதெல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நீங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் பிசாசு உங்களுக்கு விரோதமா எழும்புறானோ, யாரை வச்சு எழுப்புறானோ அதெல்லாம் உங்களுக்கு தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். எப்படின்னா உங்களுடைய விளக்கு எரிஞ்சா மட்டும்தான் உங்களால அதை எல்லாத்தையும் பார்க்க முடியும்.